ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தாய்க்கிழவி மூவி போயிருந்தோம். ஜென்ரலாகவே இப்போலாம் மூவியை ரொம்ப யோசிச்சு தான் போகிறது. ஏன்னா நிறையா மூவி ஓடிடிலே ரிலீஸ் ஆகிடுது. அதுவும் இல்லாமல் ஒரு மூவின்னு நம்ம போகிறோம்னாலே கண்டிப்பாக பாப்கார்ன் ஒரு 500 டிக்கெட்ஸில் ஒரு என் பையனோட சேர்த்து 3 பேரும் போகிறோன்னா 700-800 வந்துடும். ஸோ அந்த மாதிரி கிட்டத்தட்ட 1500 2000 வரைக்கும் ஆகிடும். ஸ்நாக்ஸ் நம்ம வேண்டான்னு சொல்லலாம், பட் பசங்களுக்கு வேண்டான்னு சொல்லவே முடியாது. அவங்க கேட்கும்போது வாங்கி கொடுத்து தான் ஆகணும். ஸோ அதனாலேயே ஓடிடியில் ரிலீஸ் ஆகிடணும்னா எதுக்கு வேஸ்ட்டாக நம்ம அதுக்கு பணம் செலவு பண்ணுறதுங்கிறனால நிறைய மூவிக்கு நாங்கள் போகிறதே இல்லை. பட் ஒரு சில மூவிலாம் பார்த்திங்கன்னா ரிவ்யூ சூப்பராக இருக்குன்னு தெரிஞ்சவங்களும் ரிவ்யூ சொல்கிறவங்களும் நிறையா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மூவி இருக்கும்போது அது தியேட்டரில் பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு எங்களுக்கு ஃபீல் ஆகுது, மற்றவங்களாம் சொல்கிறத வச்சு ஃபீல் ஆகுதுன்னா கண்டிப்பாக அது போவோம். ஸோ அந்த மாதிரி தாய்க்கிழவி ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 1 வீக்குக்கு மேலே ஆகுது. பட் ரிவ்யூலாம் நல்லதாக போட்டிருந்தாங்களேன்னு சொல்லிட்டு போகலான்னு டிசைட் பண்ணியிருந்தோம். பையனுக்கு ஸ்கூல் லீவ் போட வேண்டாம்னு சொல்லிட்டு நானும் என்னோடய ஹஸ்பண்ட் மட்டும்தான் போயிருந்தோம். என் ஹஸ்பண்ட் ஆல்ரெடியே இந்த மூவியை பார்த்துட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸோடு போய் பார்த்துட்டாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது, ஸோ கண்டிப்பாக நீ இதை தியேட்டரில் பார்க்க வேண்டிய ஒரு படம் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கிளம்பி போயிருந்தோம். ஃபஸ்ட்டு ராதிகாவோட அவங்களோட ஆக்டிங் ரொம்ப 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 சூப்பராக இருந்தது. உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அவங்க ஒரு வயசான ஒரு பாட்டி மாதிரி தான் வராங்க. ஸோ அதில் உண்மையாகவே நம்ம ராதிகா தான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு 10 நிமிஷம் ஆகிற அளவுக்கு அவங்களோட மேக்கப் அவ்வளோ ப்ராப்பராக பர்ஃபெக்டாக கொடுத்துருந்தாங்க. நிறைய இன்டர்வியூவில் பார்த்தா அவங்களோட மேக்கப்புக்கு பார்த்தீங்கன்னா 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் ஆகும். நான் தப்பாக சொல்லன்னு நினைக்கிறேன், இன்னும் அதிகமாக கூட ஆயிருக்கலாம், பட் எனக்கு ஞாபகம் இருக்கிறது இதுதான். ஸோ அந்த மாதிரி ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுவும் இந்த மேக்கப் போடுறதுக்குன்னே ஸ்பெஷலாக காஸ்டியூம் டிசைனர் வர வச்சுருந்ததாகவும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு பெருசாக அப்போ ஒன்றும் தோணலை, பட் மூவியில் பார்க்கும்போது உண்மையாகவே ஒர்த்துன்னு தோணுச்சு. இந்த படத்தில் ஹீரோன்லாம் யாருமே இல்லை, ஆனால் ராதிகா மேம் தான் ஹீரோயினாக, உண்மையாக சொல்லணுன்னா அவங்க தான் இந்த படத்துக்கு ஹீரோயின்னு சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் அவ்வளோ சூப்பராக தட்டி தூக்கியிருந்தாங்கன்னே சொல்லலாம். ஒரு சீன்லேயும் அவங்க ஒவ்வொருத்தர்கிட்டையும் பேசும்போது நம்மளை அறியாமலே நமக்கு சிரிப்பு வரும். அதே மாதிரி படத்தில் ராதிகா அவங்களோட பசங்க பொண்ணு அப்படின்னு வர ஒவ்வொரு கேரக்டருமே உண்மையாகவே அந்த ஒரு கிராமத்தில் பிறந்து கிராமத்தில் வளர்ந்தாங்க அப்படிங்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆப்டாக பொருந்துகிற மாதிரியான ஆளுங்களை எடுத்து போட்டிருந்தாங்க. இது பொண்ணு இது பேரண்ட்லாம் காட்டும்போது எஸ் முகசாயில் ஒத்துமையாக இருக்கிற மாதிரியே போட்டிருந்தாங்க. அதுவே பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லணும். அடுத்தது லொக்கேஷன் உண்மையாகவே ஒரு என்ன சொல்ல, ஒரு நேச்சரான பிளேஸை ரொம்ப அழகாக எடுத்து, ஒரு கிராமம்னா இப்படி தான்ப்பா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப 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 ரியலிஸ்டிக்காக இருந்தது. அந்த கிராமத்தில் வர ஒவ்வொரு மக்களையும் பார்க்கும்போது அப்படியே நம்ம கண் முன்னாடி ஒரு வில்லேஜை கொண்டு வந்த மாதிரி இருந்தது. படத்தோட ஃபஸ்ட்டு ஹாஃப் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சீன்லேயும் சிரிச்சுக்கிட்டே இருப்போம். ஏன்னா வர்ற ஒரு கேரக்டரும் நம்மளை சிரிக்க வைக்கும். அவங்க சாதாரணமாக பேசுகிற விஷயம் கூட நம்மளை மறந்து நம்மளை சிரிக்க வைக்கும். அடுத்த ஹாஃப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சென்டிமெண்ட்லாம் போகும். சென்டிமெண்ட்டுன்னு உடனேவே நம்ம அழற மாதிரி, ஒரு மாதிரி அண்ணன் தங்கச்சி அந்த மாதிரி ஒரு மாதிரி அழற மாதிரி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி இல்லை, பட் ரொம்ப டச்சிங்காக இருக்கும். டயலாக்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக எந்த இடத்துக்கு எது தேவையோ அதை சொன்ன மாதிரி தோணுச்சு. அதுலேயும் குறிப்பிட்டு ஒரு சீன் சொல்லணுன்னா, செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸில் வேற ஒரு ஃபேமிலி அழுதுகிட்டே நிற்பாங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு வயசான ஒரு பாட்டி இதில் இருந்திருப்பாங்க, ஆம்புலன்ஸில் இருப்பாங்க. அதை பார்த்துட்டு அவங்க ஃபேமிலியே அழும். ஸோ அந்த சீன் ரொம்ப ரொம்ப எமோஷ்னலாக நம்மளையும் அறியாமல் கண்ணில் லைட்டாக கண்ணு கலங்குற மாதிரி ஆச்சு. அவ்வளோ டச்சிங்காக இருந்தது. அடுத்தது கிளைமேக்ஸில் ராதிகா ஒரு 10 நிமிஷம் பேசுகிற மாதிரி ஒரு சீன் இருக்கும், கிளைமேக்ஸ் கிட்ட இருக்கும். அது ரொம்ப 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 டச்சிங்காகவும் அதே சமயத்தில் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் தோணுச்சு. அவங்க பேசுகிற ஒரு வார்த்தையும் நமக்கே சொல்லிக்கிற மாதிரி தோணுச்சு. பொண்ணு வேலை பார்க்குறது எவ்வளோ முக்கியம், ஒரு ஸ்கில் செட்டராக நமக்குன்னு ஒரு திறமையை நம்ம உருவாக்கிக்க வேண்டியது எவ்வளோ முக்கியம், பணம் எவ்வளோ முக்கியம், அந்த பணத்தை சேர்த்து வைக்க வேண்டியது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத பற்றி ஒரு 10 நிமிஷம் பேசியிருப்பாங்க. ரொம்ப 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 சூப்பராக இருந்தது அந்த சீனு. சிரிக்கிற சீன்னு பார்த்தீங்கன்னா படத்தில் வர்ற ஒவ்வொரு கேரக்டருமே அவங்க பேசுகிற ஒரு விஷயமே நமக்கு சிரிப்பு தான் வரும். ரொம்ப மிகைப்படுத்தி காட்டாமல் அவங்க இயல்பாக பேசுகிறதே நமக்கு அவ்வளோ சிரிப்பு வரும். ஒவ்வொருத்தருமே அதில் ஒவ்வொருத்தரோட பர்ஃபார்மன்ஸையும் பாராட்டணும், அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான கதை.
ஜென்ரலாகவே இப்போ லாஸ்ட் ஒரு 1 or 2 இயர்ஸாக வந்து மலையாளம் ஃபில்மை வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே பாராட்டி தள்ளுவாங்க. ஏன்னா ஒரு மெல்லிய ஒரு ஸ்டோரி தான், ஆனால் அது அவ்வளோ என்டர்டைனிங்காக கொண்டு போயிருப்பாங்க, பெரிய பட்ஜெட்லாம் இல்லாமல் ரொம்ப சூப்பராக கொண்டு போயிருப்பாங்கன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. பட் அதை வந்து அதை சரி கட்டுற மாதிரி இந்த மூவி இருந்ததுன்னே சொல்லலாம். ஏன்னா ஸ்டோரின்னு ஒரு ரொம்ப டீப்பான்னு இல்லை, ஒரு மெல்லிய ஒரு கோடு தான் ஸ்டோரி, ஆனால் அதை வச்சு ரொம்ப என்டர்டைனிங்காக கொண்டு போயிருந்தாங்க. கதையில் வர ஒவ்வொரு கேரக்டரையும் அழகாக தேர்ந்தெடுத்திருந்தாங்க. ஒவ்வொரு கேரக்டர் பேசுகிற டைலாகும் அவ்வளோ சூப்பராகவே இருக்கும். நமக்கு இயல்பாகவே அவங்க பேசுறது வந்து நம்ம பக்கத்தில் எழுத்தாப்பில் இருக்கிறவங்க, ஒரு கிராமத்தில் பக்கத்தில் எழுத்தாப்பில் இருந்தால் எப்படி பேசிப்பாங்களோ அந்த மாதிரி இருக்கும் கான்வர்சேஷன் எல்லாமே. ராதிகாவோட பொண்ணா ரெபேக்கா வந்திருப்பாங்க. அவங்க அவ்வளோ அமைதியாக அந்த கேரக்டரில் அவ்வளோ அழகாக ஃபிட் ஆவாங்க. அவங்கள பார்க்கும்போது நமக்கே ஆசையாக இருக்கும். அவ்வளோ அமைதியாக ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாத ஒரு நடிப்பு, கத்தி பேசுகிறதோ எதுவும் இல்லாமல் அவங்க நம்ம மனசில் பதிவாங்கன்னே சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக இருந்தது. கிளைமேக்ஸ் கிட்ட வரும்போது ராதிகா அவங்களுக்கு 2வது கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதெல்லாமே நம்மளால இயல்பாக ஏற்றுக்க முடிகிற மாதிரி இருந்தது. அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஓவராலாக இந்த படம் ஒரு ஃபீல் குட் மூவிங்க. கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்க. உங்களை மறந்து சிரிச்சிருப்பீங்க, உங்களை மறந்து ஏதோ ஒரு இடத்துல கண் கலங்கிருப்பீங்க, உங்களை மறந்து ஏதோ ஒரு இடத்துல சிந்திச்சிருப்பீங்க. அந்த மாதிரி இருந்திருக்கும். ஃபேமிலியாவே போய் பார்க்கலாம். ரொம்ப ஆபாசமான ஒரு